ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களையும் என்னையும் சந்திக்க வைத்த என் தெய்வத்தை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையப் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே அருள்நாதர் இயேசு பரிசுத்த ஆவியான் மூலமாய் நமக்கு கொடுத்த வார்த்தை விடுதலை பயணத்தின் புத்தகம் யாத்ராமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தை. என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. மோசேயை பார்த்து சொன்னார், ஆண்டவராகிய கடவுள் பிதாவாகிய தெய்வம் பேசினார், என் கண்களிலே உனக்கு தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. ஆம், உன்னை அறிந்திருக்கிறேன், பேர் சொல்லி அறிந்திருக்கிற தெய்வம் பேசுகிறார். மோசேயை பேர் சொல்லி அழைத்த தெய்வம் பேசுகிறார். உங்களையும் என்னை பேர் சொல்லி அழைத்த தெய்வம் பேசுகிறார். ஆபிரகாம் ஆபிரகாம் என்று ஆபிரகாமை அழைத்து பேசின தெய்வம். சாமுவேல் சாமுவேல் என்று பேசின தெய்வம். அனனியாவிடத்தில் பேசின ஆண்டவர், பாதி வழியிலே சவுலிடத்தில் பேசின ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். அவருடைய கண்களிலே தயவை கொடுக்கிறார், தயவை கொடுக்கிறார். ஆம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வத்தின் கண்களிலே உங்களுக்கும் எனக்கும் தயவு வருகிறது. மோசே யார்? ஒரு கொலைகாரன். சவுல் யார்? கிறிஸ்தவர்களை அழிக்கும்படி அவர் கொடூரமாய் நடந்தவன். அவர்களை சந்தித்து அவர்களை தன்பட்சமாய் இழுத்துக்கொண்டு தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக வைத்தவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அதே ஆவியானவர், அதே வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோளான பகுதிகளையும் மாற்றி, எல்லா கரடுமுரடான பகுதியை மாற்றி இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய கண்களிலே கிருபை, அவருடைய கண்களில் தயவு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய கண்களிலே தயவு உண்டாயிருக்குது. ஆமேன். எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. ஆம், எனக்கு அருமையானவரே, நோபாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வத்தின் கண்களில் தயவை கட்டளையிடுகிறார். ஆம், எனக்கு ஒரு அருமையான நண்பர் உண்டு. ஒரு நாளிலே அவர் உலக வேலையை செய்து கொண்டிருந்தார். கர்த்தருக்கென்று தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார், முற்றிலும் அர்ப்பணித்தார், முற்றிலும் அர்ப்பணித்தார். எங்களோடு விசைப்படகுல போட்டுக்கு வரும்போது எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருப்பார், எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு. அவர் வாழ்க்கையை பார்த்து நாங்களே ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம், வாயிலிருந்து வருகிறதெல்லாம் பாடலாகத்தான் வரும். அப்படி தான் பாடிக்கொண்டிருந்தார். இன்றைக்கு இதே தூத்துக்குடி பட்டணத்தில் ஆண்டவருடைய கண்களை தயவு கிடைத்து அவர் இன்றைக்கு நல்ல ஆண்டவர் கரத்தினால் பயன்படுத்துகிற ஒரு தேவ மனிதனாய் ஊழியராய் இன்றைக்கு அவரை எடுத்து நிறுத்தியிருக்கிறார். இதே தூத்துக்குடி பட்டணத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, தகப்பனே, பிரியமான தம்பி தங்கை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கண்களில் தயவு வரும் என்று சொன்னால் அநேகர் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்படியா ஒரு பிரம்மாண்டமான பிரசித்தி பெற்ற ஒரு ஆளாய் உங்களை மாற்றுவா. ஆம், தேவனுடைய கண்களில் தயவு வரும் என்று சொன்னால் உங்கள் குடும்பம் செழிக்கும், உங்கள் வாழ்க்கை செழிக்கும், நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கப்படும், எல்லா காரியத்திலும் தெய்வம் வெளிப்படுவா. ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணித்து பாருங்கள், ஆண்டவருக்கென்று உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வா. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இருப்பீர்கள் சொன்னால் அவர் கண்களிலே தயவு உண்டாயிருக்கும். தயவை கொடுக்கிற தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். மோசேயை இந்த ஜனத்திற்கென்று ஒரு தளபதியாய் மாற்றினவர். சவுலை பவுலாக மாற்றி அவர் கரத்திலே 13 நிருபங்களை கொடுத்து இன்றைக்கு உலகத்தின் திருச்சபை அனைத்து திருச்சபைகளுக்கும் வேத புத்தகத்திலே வாசிக்கும்படியாய் நிருபங்களை எழுதி கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் ஜெபிப்போமா? ஆண்டவர் சமூகத்தில் இருந்த இடத்துல கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பீர்களா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே ஆசீர்வாதம் வரும்படியா உம்முடைய கண்களிலே தயவு உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும். தயவை நீர் கொடுப்பீராக, இரக்கத்தை நீர் பாராட்டுவீராக, கிருபையை பாராட்டுவீராக. அப்படியே கிருபையினால் மூடிக்கொள்ளும். இயேசு சுவாமி, நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் தகப்பனே ஆசீர்வாதம் உண்டாவதாக, வாய்க்க பண்ணுவீராக. ஆசீர்வதியும், ஆளுக செய்யும். இயேசு இரட்சகரின்
விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.